வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சிநேகிதி. கதைக்குள்ள போலாமா? காசியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த ட்ரெயினில் அமர்ந்திருந்த கண்ணன் ஜன்னல் வழியாக அந்த இயற்கையை ரசித்துக் கொண்டு வந்தார். அவர் கையில் ஒரு சிறிய பை இருந்தது. அதை 10 நிமிடத்திற்கு ஒரு முறை பார்ப்பதும் பிறகு வெளியே பார்ப்பதும் என இருந்தார். அவர் அருகே ஒரு இளைஞன் லேப்டாப்பில் ஏதோ செய்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனுக்கு அடிக்கடி போன் வந்து கொண்டே இருந்தது. வேலையில் கவனமாக இருந்த அந்த இளைஞனுக்கு அந்த போன் கால் தொல்லையாக இருப்பது அவன் முகத்திலேயே நன்கு தெரிந்தது. இம்முறை அவன் பேசிவிட்டு, சரிம்மா போனை வை, ச ஒரே நச்சரிப்பு என்று போனை ஆஃப் செய்து தோப்பண்ண அருகில் வைத்தான். அவனை மெதுவாக திரும்பி பார்த்தார் கண்ணன். அவரை பார்த்த அந்த இளைஞன், வேலை செய்ய விடாம ஒரே தொல்லை சார் என்றான். யாருப்பா போன்ல? ஓ மனைவியா என்றார் மெதுவாக சிரித்து கொண்டு. அவரை ஆச்சரியமாக பார்த்த அந்த இளைஞன், ஆமா சரியா சொல்றீங்களே, எப்படி? இந்த கால பசங்களை நாங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். காதல் கல்யாணமா? ஆமா சார், கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. காதலிச்சு என்று கண்ணன் அவனை உற்று பார்த்தார். அது ஒரு 2 வருஷம். அப்பெல்லாம் பரவாயில்ல சார், கொஞ்சமா தான் டார்ச்சர் பண்ணுவா. இப்ப சுத்தம் தலைமையில ஏறி உக்காந்துக்கிறா. இந்த பொம்பளைங்களே இப்படிதானா சார்? நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்கணும். நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், அதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க என்று சலித்து கொண்டான். அப்படிலாம் இல்லப்பா. ஆணோ பெண்ணோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்குள்ள பாசம், அன்பு, நட்பு எத்தனை வயசானாலும் சுமூகமா தொடரும். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். அப்படிலாம் எந்த பொம்பளையும் இருக்கிறதா நான் பார்க்கல. ஒருவேளை நீங்க பார்த்திருப்பீங்களோ? கண்ணன் மெதுவாக சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்க? அப்படின்னா நான் சொன்னது உண்மையா? அப்படி ஒரு பொண்ணை நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்து என்ன, பழகியே இருக்கேன். யாரு, உங்க மனைவியா? இல்லப்பா, என் சிநேகிதி. எனது சிநேகிதியா? ஒருவேளை ஃப்ரெண்ட் என்றதால அப்படி இருக்கலாம். ஆனா அவளே காதலியாவோ மனைவியாவோ வந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு என்று சிரித்தான். உன் பேரு என்ன தம்பி? என் பேரு ரமேஷ். நான் ஒரு ரிப்போர்ட்டர். ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகல்ஸுக்காக நான் காசிக்கு போறேன். அங்க நிறைய விஷயங்களை நான் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓ அப்படியா, நல்லதுப்பா. தம்பி, நீ சொன்னியே உங்க தோழி உங்களுக்கு காதலியாவோ மனைவியாவோ வந்திருந்தா தெரிஞ்சிருக்கோன்னு. ஆமா சார், இப்போவும் அதே தான் சொல்றேன். இல்லப்பா, நீ நினைக்கிறது போல இல்லை. எங்களுக்குள்ள இருந்த பாசம் சிநேகிதிக்கும் காதலிக்கும் இடைப்பட்ட ஒரு மெல்லிய உணர்வுல தான் நாங்க வாழ்ந்தோம். அந்த நட்பை பகிர்ந்துகிட்டோம். இதுல எங்க புரிதல் ரொம்ப அருமையா இருந்தது என்று பெருமூச்சு விட்டார். சார், நீங்க சொல்றத பார்த்தா அவங்கள நீங்க காதலிச்சிருப்பீங்கன்னு தெரியுது, சரியா? ஆமா என்று மெலிதாக சிரித்து கொண்டு தலையை ஆட்டினார். அப்ப எதுக்கு சிநேகிதின்னு சொல்றீங்க? நான் தான் சொன்னனே, நாங்க நட்புக்கும் காதலுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். அது ஒரு உணர்ச்சி ததும்பிய வாழ்க்கை. அப்படின்னா அதை எனக்கு சொல்லுங்க சார். அவங்கள நீங்க எங்க சந்திச்சீங்க? அவங்க யாரு? நீங்க சொல்றது பார்த்தா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருப்பாங்க போல இருக்கு. சொல்லுங்க சார் என்றான் ஆவலாக. கண்ணன் சிரித்து விட்டு, நீ சொல்றது சரிதான் தம்பி, அவ இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான் என்று பழைய நினைவுகளில் மூழ்கினார். நாங்க சிதம்பரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க. எங்க அப்பா அந்த ஊர்ல போஸ்ட்மேனா இருந்தாரு. எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் அவங்களுக்கு ஒரே பையன், ரொம்ப செல்லம். அதுவும் நான் நல்லா படிக்கிறேன்னு இன்னும் சலுகைகள் அதிகமா இருந்தது. அப்ப நான் 7வது படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் என் ராதாவை முத பார்த்தேன். அவங்க பேரு ராதாவா? அழகா இருக்கே. பேருக்கு ஏத்தா போல அவளும் அழகா இருப்பா. அன்னைக்கு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தா. வாங்க நீ வாங்க என்று லதாவை சிரித்த முகத்துடன் உள்ளே அழைத்தாள் சரிதா. லதா சிரித்து கொண்டே உள்ளே வர அவள் பின்னால் ராதாவும் வந்தாள். பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்த கண்ணன் அவர்களை உற்று பார்த்தான். பாவாடை ஷர்ட்டும் டைட்டாக பின்னிய 2 ஜடையும், குண்டு குண்டு கண்ணில் மையும், நெற்றியில் பாவாடைக்கு மெச்சான அழகான பொட்டும், கை நிறைய கலகலக்கும் கண்ணாடி வளையல்களும் என துருதுருவென அவளது தாயின் பின்னால் வரும் ராதாவை பார்த்ததும் கண்ணனுக்கு மனதில் ஏதோ அவள் மீது ஒருவித வாஞ்சை ஏற்பட்டது. வாங்கண்ணி, அவர் உள்ளதா இருக்காரு, ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இப்படி உட்காருங்க, கூப்பிடுறேன். ஏ ராதா, என்ன சாப்பிட்ற குட்டி என்றாள் சரிதா அவளை கொஞ்சி கொண்டு.
ஒன்றும் வேண்டாம் அத்தை, நான் இப்பதான் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா, சரி கொஞ்சம் இரு என்று உள்ளே சென்று ஒரு சிறிய தட்டில் காரா சேவும் பிஸ்கட்டும் கொண்டு வந்து அவளிடம் கொடுத்த சரிதா, இவன் தான் என் பையன் கண்ணன், நீ சேர போற ஸ்கூல்ல தான் படிக்கிறான் என்றாள். அவளை திரும்பி பார்த்து புன்னகை செய்தாள் ராதா. அவ அன்னைக்கு முத பார்த்த அந்த பார்வை என் மனசுல இன்னமும் பச்சை குத்துனது போல அப்படியே இருக்கு. எங்களுக்கு அப்ப தெரியாது நாங்க அதுக்கப்புறம் நெருங்கிய நண்பர்களாக போறோம், ஒருத்தருக்கொருத்தர் எங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறோன்னு. அப்படியா, அவங்க உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களா? ஆமாப்பா, ராதாவோட அப்பா பேங்க்ல வேலை பார்த்தாரு, அவருக்கு அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தது. அவங்க குடும்பத்தோட இங்க வந்திருந்தாங்க. ராதா 5வது படிச்சிட்டு இருந்தா. அவளை எங்க ஸ்கூல்ல தான் சேர்க்க ஏற்பாடு பண்ணாங்க. நடுவுல வந்து ஸ்கூல்ல சேர்ந்ததால யாரையாவது சிபாரிசுக்கு கூட்டிட்டு வரணும்னு ஸ்கூல்ல சொல்லவே எனக்கு ஃபீஸ் கட்ட போயிருந்த எங்க அம்மா அவங்க அம்மா கிட்ட பேசி, கவலைப்படாதீங்க, எங்க வீட்டுக்கார் இந்த ஊர் போஸ்ட்மேன் தான், அவருக்கு இங்க நல்ல பழக்கம், அவரையே நாளைக்கு வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அவங்க அம்மா ராதாவை கூட்டிட்டு அன்னைக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் எங்க அப்பாவும் அவளை எங்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் எங்க 2 குடும்பத்துக்கும் நல்ல பழக்கம் ஆயிடுச்சு. அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் அண்ணின்னு நல்ல நட்போட பேசிப்பாங்க. எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் கூட நல்லா பழக ஆரம்பிச்சாங்க. அதனால நாங்களும் ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒருத்தர் விளையாடுறது படிக்கிறதுன்னு நல்லா பழக ஆரம்பிச்சோம். போக போக எங்க நட்பு ரொம்ப நெருக்கமாகிடுச்சு. அவங்க அம்மா சொன்னதை கூட கேட்காத ராதா நான் சொன்னா கேட்க ஆரம்பிச்சா. நானும் அது போலதான். அதனாலதான் எங்க அம்மா அப்பா எங்களை எதனா செய்ய வைக்கணும்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா ராதா கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. அவ என்னை விட 2 வயசு சின்னவளா இருந்தாலும் ரொம்ப பக்குவமா நடந்துப்பா. எதையும் யோசிச்சு யார் மனசும் சங்கடப்படாம நடந்துப்பா. நான் கொஞ்சம் அவசரப்பட்டாலும் என்னை கண்டிப்பா, என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டா. என்னை பயங்கரமா கேலி பண்ணுவா. இப்படியே நாங்க வளர வளர எங்களுக்குள்ள நட்பம் வளர ஆரம்பிச்சுது. என் ராதாவும் வயசுக்கு வந்தா. அதுக்கப்புறம் அவ போக்குல நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சுது. அவ அழகும் கூடினது போல அவ பேச்சும் கேலியும் கூடி போச்சு. அதை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் எனக்கே தெரிய வந்தது நான் அவளை மனசுக்குள்ள விரும்ப ஆரம்பிச்சேன்னு. நான் நிறைய சாமி பக்தி உள்ளவன். வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பா கோவில் சுத்துவேன். அப்பெல்லாம் அவ என்னை கேலி பண்ணுவா, என்னடா நல்ல பொண்டாட்டியா வரணும்னு இப்படி தவறாம கோவில் சுத்துறியான்னு. அப்பெல்லாம் நான் மனசுல, ஆமா, ஏன் ராதாவே எனக்கு மனைவியா வரணும்னு தான் வேண்டிக்கிறேன்னு நினைச்சுப்பேன். ஆனா என் காதல அவகிட்ட சொல்ல தைரியம் வராது. ஏய் பேசாம இருன்னு அவ தலையில கூட்டிட்டு ஓடிடுவேன். அவளும் சிரிச்சிட்டு இருப்பா. நான் டிகிரி முடிச்சதும் எங்க அப்பா என்னை டீச்சர் ட்ரைனிங் போக சொல்லி வற்புறுத்தினாரு. அவருக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வேலைக்கு போக போறேன்னு சொன்னேன். உடனே எங்க அப்பா ராதா கிட்ட சொல்லி இருப்பாரு போல இருக்கு. அவ அன்னைக்கு கோவிலுக்கு என் கூட வந்தா. கோவில் சுத்திட்டு நாங்க மண்டபத்துல உட்காந்துட்டு இருந்தோம். ஏய் கண்ணா, மாமா கிட்ட என்ன பிரச்சனை உனக்கு என்று கையில் இருந்த தேங்காயை உடைத்து கொண்டே அவளை பார்த்தாள் ராதா. பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று அவள் கொடுத்த தேங்காயை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தான். அப்ப மாமா டீச்சர் ட்ரைனிங் போக சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டியாமே, சென்னைக்கு போய் வேலை தேடிக்க போறேன்னு சொன்னியா? ஆமா. என்ன நோமா அப்படியே கொத்துனா பாரு. என்ன ராதா, பின்ன என்ன, உங்க அப்பா சின்ன வயசுல இருந்து உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு? நீ ஒரு நல்ல ஆசிரியன் ஆகணும், நான் அதை பார்க்கணும்னு தானே சொல்லுவாரு. இதோ பாரு ராதா, எனக்கு அதுல விருப்பம் இல்லை. என்ன கண்ணன், ஆசிரியர் தொழில்ன்றது எவ்வளவு புனிதமான வேலை. அது காசுக்காக செய்யறது இல்ல, ஆத்மார்த்தமா செய்யறது. உன் கையில எடுக்க போற பேனா அடுத்த தலைமுறையோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய வலிமை உள்ளது. அதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை, விடு. கண்ணன், இதோ பாரு, ஒருத்தருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, அதுவும் அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்றதுன்றது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வராது. அது உனக்கு வந்திருக்கு. நீ எனக்கு சொல்லி கொடுக்கும் போது எனக்கு எப்படி புரியும் தெரியுமா? அதனால தான் எங்க டீச்சர் சொல்லி கொடுக்கும் போது நான் கவனிக்கலனாலும் கவலைப்பட மாட்டேன். என் கண்ணன் கிட்ட கத்துக்கலான்னு தைரியமா இருப்பேன் என்று சிரித்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்தான் கண்ணன். என்ன அப்படி பாக்குற? ஆமா, எதுக்கு நீ சென்னைக்கு போகணும்னு விரும்புற? ராதா, நீ இப்ப சொன்ன பாரு என் கண்ணன்னு. ஆமா, நீ என் கண்ணன் தானே? ஆ, அந்த பாசம்தான் காரணம். என்னடா குழப்புற?
நான் உன் மேல பாசமா இருக்கிறதுக்கும் நீ சென்னைக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய் டியூப்லைட்டு, உங்க அம்மா அன்னைக்கு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நீ டிகிரி முடிச்சதும் மேற்கொண்டு படிக்க சென்னைக்கு உன்னை அனுப்ப போறதா சொன்னாங்கல்ல? ஆமா, நான் பிஜி படிக்க அங்கதான் போறேன். ஆ, அப்ப நான் உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பேன்? டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும்னா இங்க சிதம்பரத்திலேயே சேர்த்து விட்டுருவாரு எங்க அப்பா. அங்க முடிச்சதும் இங்கேயே போஸ்டிங் போட்டு கொடுக்கலான்னு நம்ம ஊர் பெரிய மனுஷன் ராமையா இருக்காருல்ல, அவரு சொல்லியிருக்காரு. நல்லது தானே, உங்க அம்மா அப்பா கூட நிம்மதியா நீ இங்கே இருக்கலாமே. ஆனா நீ இருக்க மாட்டியே. ஆமா ராதா, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. அதுக்குதான் நீ அங்க வர்றதுக்கு முன்னாடி நானே அங்க போயிடலான்னு இருக்கேன். எனக்கு இந்த டீச்சர் வேலைலாம் வேண்டாம் என்று முகத்தை திருப்பினான். ராதா ஆச்சரியத்தோடு அவனை பார்த்து கொண்டே, ஏய் கிறுக்கா, இதுக்கா இப்படி பண்ற? சரி இங்க பாரு என்று அவன் முகத்தை பிடித்து திருப்பினாள். என்ன? இதோ பாரு, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் டிகிரி முடிச்சுட்டு இங்கேயே உன் கண் எதிர்க்கவே இருந்துடுறேன். போதுமா? வேணும்னா இங்கே கூட பிஜி சேர்ந்துக்கிறேன். ஆனா நீ மாமா சொன்னது போல டீச்சர் ட்ரைனிங் போகணும், சரியா? சத்தியமா நீ போக மாட்டியே? சத்தியமா போக மாட்டேன் என்று சிரித்தாள். அப்ப சரி என்று தலையை ஆட்டினான் கண்ணன். இது கேட்டதும் எங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். ராதாவை ரொம்ப கொண்டாடிட்டாங்க. அவங்க அம்மாவும், இதுக்கு தான் நான் சொன்னேன், ராதா கிட்ட சொல்லுங்க, அவ பார்த்துப்பான்னு எங்க அம்மா கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த ஊர் ஸ்கூல்லையே வாத்தியார் வேலையில சேர்ந்தேன். ராதாவும் டிகிரி முடிச்சிட்டா. மேற்கொண்டு அவளை படிக்க வைக்கலாமா வேண்டாமான்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க பழகிறதையும் பார்த்துட்டு எனக்கு அவளை கட்டி கொடுக்க ஆசைப்பட்டதா எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு எங்க வீட்டுல வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. என்ன நீ, நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா? அமைதியா இருக்கீங்களே. ஒருவேளை உங்க சாதியை சேர்ந்தவங்க நாங்க இல்லைன்னு யோசிக்கிறீங்களா என்றாள் லதா. இல்ல நீ, அப்படிலாம் இல்லை. எனக்கும் உங்களை போல ஆசை இருந்ததுதான். என் கண் எதிர்க்கவே வளர்ந்த நம்ம ராதாவை என் மருமகளா கூட்டிட்டு வரணும்னு நான் ரொம்ப விரும்பினேன். ஆனா முந்தானித்து எங்க நாத்தனாரை பார்க்க போனேன்னு சொன்ன இல்ல, அது எதுக்கு தெரியுமா? என்ன நீ, என்ன விஷயம்? எங்க நாத்தனார் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டு இருக்கா. கடவுளே, எதுக்கு? எல்லாம் எங்க பையனால தான். என்னது, நம்ம கண்ணனாலயா? அவன் என்ன பண்ணா? அவன் ஒன்னும் பண்ணல. அந்த பொண்ணு சரஸ்வதி இவனை சின்ன வயசுல இருந்து மனசுல நினைச்சிட்டு இருக்கிறா போல இருக்கு. எங்க நாத்தனாரும் எங்க கிட்ட சாடமடியா பேசிட்டு இருந்தா. போன வெள்ளிக்கிழமை அவங்க இங்க வந்திருந்தாங்கல்ல, அப்ப இவங்க கல்யாண பேச்சு எடுத்தா. ஆனா கண்ண ஒத்துக்கல. நான் அவகிட்ட அப்படி பழகல, அப்படி ஒரு நினைப்பு எனக்கு அவ மேல இல்லைன்னு சொல்லிட்டான். அத போய் எங்க நாத்தனாரு அவ பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பா போல இருக்கு. முந்தானேத்து அவ விஷத்தை குடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் என்னாச்சு? காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்புறம் நானும் அவரும் போய் அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லிட்டு, உன் மாமனையே உனக்கு கட்டி வைக்கிறோம், இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணாதன்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த பையனும் முடியாதுன்னு ஒத்த காலில் நிக்கிறான். அதுதான் 2 நாளா வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. அவங்க அப்பா வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப என்ன செய்யறதுன்னே புரியல என்றாள் கவலையாக. சரி அண்ணி, கவலைப்படாதீங்க. எப்பவும் போல நம்ம ராதா கிட்டே சொல்லி கண்ணன் கிட்ட பேச சொல்லுவோம். அவ சொன்னா கண்ணன் கேட்டுப்பான். ஆமா அண்ணி, நானும் அந்த தைரியத்துல தான் இருக்கேன். அதனால தான் நானே இன்னைக்கு அவளை பார்க்க உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி வந்து இன்னைக்கு கேட்கவே எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அதனால என்ன இருக்கு, யாருக்கு யாருன்னு அந்த ஆண்டவன் முடிச்சு போட்டிருக்கானோ அதுதான் நடக்கும். நாம் ஆசைப்படுறதெல்லாம் மட்டும் என்னாகிட போகுது. சரி, நான் போய் ராதாவை அனுப்புறேன் என்று எழுந்து கொண்டாள். அன்று மாலை கண்ணன் மாடியில் அமர்ந்திருக்க அவனை அழைத்து கொண்டே அங்கு வந்தாள் ராதா. என்னடா சாமியார, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். நீ சொன்னது உண்மைதான், நான் சாமியாராவே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடப்பாவி, ஏண்டா அப்ப வெள்ளிக்கிழமை கோவில சுத்துறதெல்லாம் என்ன ஆறுது என்று சிரித்தாள். சிரிக்காத ராதா, வீட்டுல அம்மா. ஆ, தெரியும் தெரியும், அதை பத்தி பேசதான் வந்திருக்கேன். அப்படியா, என்ன சொல்ற என்று ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தான். கண்ணன், உங்க அத்தை பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னதும் அவ விஷத்தை குடிச்சிட்டாலுமே. ஆமா,
அதுக்காக நான் என்ன செய்யறது? விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டிக்கணுமா? இதோ பாரு, நீ யாரையாவது விரும்புறியா என்றவனை உற்று பார்த்தாள். டாக்கன அவளை திரும்பி பார்த்தவன், இவ எல்லாம் தெரிஞ்சே பேசுறாளா, இல்ல நிஜமாவே இவளுக்கு என் மேல அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லையா என்று யோசித்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பாக்குற, சொல்லு. ஆமா, அது என்றவன் தயங்க, இதோ பாரு, நீ யார விரும்பினாலும் சரி, ஆனா இப்ப அந்த சரஸ்வதி பொண்ணோட உயிர் உன்கிட்ட தான் இருக்கு. அவளுக்கு நீ துரோகம் பண்ணாத. ஏய், என்ன சொல்ற என்று அலறினான் கண்ணன். இன்னுமா புரியல? பேசாம அவளே கட்டிக்க என்றாள் அமைதியாக. அப்ப என் காதல் என்ன ஆறுது? இன்னும் நான் அவகிட்ட என் காதல சொல்லக்கூட இல்லை. என் மனசுல பல வருஷமா வளர்த்துட்டு வர காதல் அது. அதுக்கு நான் துரோகம் பண்ணலாமா? இதோ பாரு கண்ணன், நீ இன்னும் அந்த பொண்ணுகிட்ட உன் காதல சொல்லல. அவ அதை ஏத்துப்பாளான்னு கூட தெரியாது. இல்ல, ஏத்துப்பா. என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவ அவ. நான் சொல்லாமலே என்னை புரிஞ்சிக்க கூடியவ. என் காதலையும் புரிஞ்சுப்பா. சரி சரி, அவ அவ்வளவு தெளிவானவளா இருக்கும் போது இப்ப நீ உங்க அத்தை பொண்ணுக்கு துரோகம் பண்றத அவ எப்படி தாங்கிப்பா? என்ன நீ, நான் என்னவோ அவளை காதலிக்கிறேன்னு சொல்லி இப்ப கட்டிக்காம துரோகம் பண்றதா பேசுற? கண்ணன், கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்து ஏமாத்துறது மட்டும் துரோகம் இல்ல. வருஷ கணக்குல உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு உன் கூட தான் வாழணும்னு இருந்தவ இன்னைக்கு உனக்காக உயிரை விடவும் துணிஞ்சிருக்கா. நீ வேற பொண்ணை கட்டிக்கிட்டா கண்டிப்பா அவ உயிரையே விட்டுடுவா. இது தெரிஞ்சும் நீ உன் காதல் தான் முக்கியம்னு நினைச்சு அந்த பொண்ணை கட்டிக்கிட்டாலும் அது துரோகம்தான். இதோ பாரு, உன் மனசுல இருக்கிற காதல அப்படியே மறந்துடு. உங்க அப்பா அம்மா ஆசை போல அந்த பொண்ணை கட்டிக்க. கண்டிப்பா அவ உன் மேல ரொம்ப பாசமா இருப்பா. நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை கட்டிக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னான். அவ கண்ணுல என்னைக்கும் இல்லாத ஒரு மெல்லிய சோகத்தை நான் பார்த்தேன் என்றார் கண்ணன். அப்படியா? அப்பனா அவங்க உங்களை விரும்பவே இல்லையா? நீங்களும் உங்க காதல அவங்க கிட்ட சொல்லவே இல்லையா என்று கேட்டான் ரமேஷ். இல்லப்பா, அவ மனசுல என்ன இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. சரி, அவளே சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த பேச்சை மீறவும் விரும்பல. எல்லாரும் அவங்க அம்மா அப்பாக்காக அவங்க சொல்ற பொண்ணை கட்டிப்பாங்க. ஆனா நான் என் காதலி சொன்னதுக்காக என் சரஸ்வதியை கட்டிக்கிட்டேன். எங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தது. எல்லாத்தையும் கிட்ட இருந்து என் ராதாவை நடத்தி வச்சா. அன்னைக்கு சரஸ்வதியும் நானும் மாலையும் கழுத்துமா வீட்டுக்கு வந்தோம். எங்க சொந்தக்காரங்கெல்லாம் என் மனைவிக்கு ஆரத்தி எடுத்துட்டு ஆட்டம் காட்டிட்டு இருந்தாங்க. இதோ பாரு சரஸ்வதி, உங்க வீட்டுக்காரர் பேரு என்னன்னு நீ சொன்னாதான் நாங்க உள்ள விடுவோம். அதே போல எங்க அண்ணாவும் உன் பேரை சொல்லணும் என்று கண்ணனின் சித்தப்பா மகள் கலாட்டா செய்ய அங்கே அனைவரும் சிரிக்கும் சத்தம் கேட்டது. ஏய், அவளே கூச்ச சுபாவம் உள்ளவ, அவ போய் எப்படி அவங்க மாமா பேரை சொல்லுவா என்றாள் ஒரு மூதாட்டி. அதெல்லாம் முடியாது, அப்ப அங்கேயே நிக்க வேண்டியதுதான் என்றாள் அந்த பெண். அனைவரும் சொல்லுமா சொல்லுமா என்று கத்த சரஸ்வதிக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. அவள் முகம் சிவந்தது. அவள் ஓரக்கண்ணால் கண்ணனை பார்த்து சிரித்து கொண்டே தலையை குனிந்து கொண்டாள். சரஸ்வதி, நீ கவலைப்படாத, நான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்கிறேன் என்று அருகில் இருந்த ராதா அவள் காதில் ஏதோ சொல்ல அவள் வெட்கத்தோடு தலையை ஆட்டினாள். சரி, எல்லாரும் கவனிங்க, இப்ப ராதா அவ புருஷன் பேரை சொல்ல போறா. சரசு, எங்க சொல்லு என்று அவள் தோளை இடித்தாள் ராதா. என் புருஷன் பேரு கண்ணன் என்று அவள் வெட்கத்தோடு கூற அனைவரும் கலகலவென சிரித்தனர். கண்ணனும் என் மனைவி பேரு சரஸ்வதி என்று சிரித்து கொண்டே கூறினான். அனைவரும் கையை தட்டி சிரித்து கொண்டே அவர்களை உள்ளே அழைத்து சென்றனர். சரிதா அவர்களுக்கு பாலும் பழமும் கொடுத்துவிட்டு, பரவாயில்லையே சரசு, உன் மாமன் பேர தைரியமா எல்லாரும் எதிர்க்கும் சொல்லிட்ட என்று சிரித்தாள். சரஸ்வதி டக்குன்னு திரும்பி ராதாவை பார்த்து சிரிக்க ராதாவும் கலகலவென சிரித்தாள். ஏய், என்னடி ராதா, ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா சிரிக்கிறீங்க? அத்த, கண்ணன் பேரை சொன்னது சரஸ்வதி இல்ல, நான் தான் என்றாள். ஆமா அத்த, மாமா பேரை சொன்னது அக்காதா என்று சிரித்தாள் சரஸ்வதியும். இதை கேட்ட அனைவரும் சிரிக்க கண்ணனுக்கும் சிரிப்பு வந்தது. அன்னிலிருந்து என் மனைவி சரஸ்வதிக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அக்கா அக்கன்னு அவகிட்ட பாசமா பழக ஆரம்பிச்சா. எங்க நட்பு தொடர்ந்து விட்டுதான் இருந்தது. அவ தினமும் என்னை பார்க்கவும் என் மனைவி கிட்ட பேசவும் இங்க வந்துடுவா. நானும் அவங்க வீட்டுக்கு போய் அவ கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு அரட்டை அடிச்சுட்டு தான் வருவேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆளா அவகிட்ட தான் சொல்லுவேன். அவளும் எனக்கு அதுக்கான வழிய சொல்லுவா.
தைரியம் சொல்லுவா. இப்படியே ஒரு வருஷம் போச்சு. அப்பதான் ஊர்ல எல்லாரும் நான் அவங்க வீட்டுக்கு போறதுக்கும் எங்க வீட்டுக்கு அவ வர்றதுக்கும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. என் மனைவி இதை கண்டுக்கலனாலும் இது தப்பாகிட போகுது, அவ மனசுல ஏதாவது சந்தேகம் வந்துட போகுதுன்னு பயந்த ராதா அவங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய கட்டிக்க சம்மதிச்சிட்டா. அவ கல்யாணமும் நல்லபடியா நடந்தது. என் காதலியோட கல்யாணத்துக்கு நான் போனேன். அவ வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக்குறத பார்த்து வாழ்த்திட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவ அவங்க வீட்டுக்காரரோட டெல்லிக்கு போயிட்டா. அவர் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு வெற்றிடம் வந்துடுச்சு. தினமும் வேலையில இருந்து வரும்போது அவங்க வீட்டு பக்கமா தான் வருவேன். அவ இல்லாத வீட்டை கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வருவேன். அவ எனக்கு வாரத்துக்கு ஒரு லெட்டர் போட்டுடுவா. மாசம் ஒரு வாட்டி போன்ல பேசிடுவா. அவளுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு பையனும் பிறந்தாங்க. எனக்கு 2 பையங்க பிறந்தாங்க. அவங்க வாழ்க்கையில நாங்க போயிட்டோம். காலமும் கடந்து போயிட்டு இருந்தது. எங்க கடமையில மூழ்கின நாங்க ரொம்ப பிஸியாகிட்டோம். எங்களுக்குள்ள இருந்த நட்பும் கொஞ்சம் விலகி போயிடுச்சு. அவ்வளவா எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகளும் கடிதங்களும் குறைஞ்சது. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள பார்க்கவே இல்லையா? அவங்க அப்பா இறப்புக்கும் அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அவங்க அம்மா இறப்புக்கும் வந்திருந்தா. அப்ப திரும்பவும் நாங்க சந்திச்சு பேசிக்கிட்டோம். அவ இருந்த சோகத்துல நான் அவகிட்ட பழையபடி உக்காந்து பேச முடியல. அப்புறம் அவ இங்க வர்றதும் இல்லை. அப்பனா நீங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லையா? பார்த்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப அவ இங்க வந்தா. அவங்க அம்மா அப்பா இருந்த வீட்டுல அவ வந்து செட்டில் ஆகினா. என்னது, அவங்க இங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்களா? ஆமா, அவங்க வீட்டுக்காரி இறந்துட்டாருன்னோ அவங்க பசங்கள்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டதாகவும் இனிமே என் கடமெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு வந்து அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுல செட்டில் ஆகிட்டா. நீங்க போய் பார்த்தீங்களா? என் மனைவி அவளை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. நான் அவளை பார்க்க போனேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்க நட்பு திரும்பவும் பூத்து குலுங்க ஆரம்பிச்சுது. வா கண்ணன், நானே உன்னை பார்க்கணும்னு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். நீ ஊருக்கு எங்கேயோ போயிருக்கிறதா சரஸ்வதி சொன்னா என்று கூறிக்கொண்டு அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் ராதா. முதுமையின் வாசல்ல நிக்கிற எங்களோட தோற்றங்கள் மாறி இருந்தாலும் எங்களுக்குள்ள இருந்த நட்பு அப்படியேதான் இருந்தது. அன்னைக்கு அவ என்கிட்ட பேசினதுலயே தெரிஞ்சுது. ஏண்டா அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, நீ ரொம்ப மாறிட்டு இருக்கிற, பெரிய மனுஷி போல இருக்கிற என்று அவள் கொடுத்த தண்ணீரை வாங்கி கொண்டான் கண்ணன். பின்ன பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. நான் மட்டும் அப்படியேவா இருப்பேன்? நீ கூட தான் கிழவன் ஆகிட்ட என்று சிரித்தாள். ஆமா, பின்ன என் பசங்களாம் வளர்த்துட்டாங்கல்ல. ஆமா, உன் பசங்க என்ன பண்றாங்க? பெரியவன் இன்ஜினியரா இருக்கான், பெங்களூர்ல வேலை பார்க்கறான். சின்னவன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கான். போன வருஷம்தான் அவனை செல்லத்துக்கு மாத்தினாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, உன் பசங்க? என் பொண்ணும் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு ஆஸ்திரேலியால வேலைக்கு போயிருந்தா. அங்கேயே கூட வேலை பார்க்குற பையனை காதலிச்சுட்டு வந்து சொன்னான். அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். சின்னவன் இப்பதான் பிடெக் முடிச்சுட்டு அமெரிக்கால போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும். அது சரி, அதுதான் அம்மா ஹாயா இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்களோ? ஆமா கண்ணன், என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த ஊரை விட்டு போக பிடிக்கலடா. கல்யாணம் ஆகி டெல்லியில கொஞ்ச நாள் இருந்தோம், சென்னையில இருந்தோம், கொல்கட்டால இருந்தோம். எங்க சுத்தினாலும் நம்ம ஊரு போல எனக்கு சரிப்பட்டு வரல. அதுதான் எங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீட்லயே இனி என்னோட கடைசி காலத்தையும் தள்ளிலான்னு வந்து இங்க விழுந்துட்டேன் என்று சிரித்தாள். ஆமா, என்ன பெரிய வயசாடிச்சுன்னு இப்படிலாம் பேசுற லூசு என்று அவள் தலையில் குட்டினான். வலிக்குதுடா லூசு என்று அவளும் அவனை அடிக்க இருவரும் கலகலவனை சிரித்தனர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வாய் விட்டு நல்லா சிரிச்சேன். திரும்பவும் நாங்க எங்க நட்பை தொடர்ந்தோம். எங்களுக்கு வயசாகிட்டதால எங்க நட்பை இந்த ஊர் தப்பா எடுத்துக்காதுன்னு இருந்த எனக்கு என் சரஸ்வதியே அதை தப்பா எடுத்து பண்ண தோணல. நான் ராதா கிட்ட தினமும் பேசுறதும் அவங்க வீட்டுக்கு போறதும் அவளுக்கு ஏதோ சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவ வெளிப்படையா சொல்லலைன்னாலும் மறைமுகமா ராதா கிட்ட சொல்லியிருக்கா. அன்னைக்கு ராதாவை பார்க்க போனேன் நானு. அவ சொன்னதை கேட்டு துடிச்சிட்டேன். என்ன சொன்னாங்க? கண்ணா, நான் சொல்றதை கேட்டு நீ என்ன தப்பா எடுத்துக்காத. இனிமே நீ தினமும் இங்க வராத என்று ராதா கூறியதும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான் கண்ணன். ஏய், எதுக்கு அப்படி சொல்ற? இதோ பாரு, நமக்கு வயசாகிடுச்சுதான், நாம நட்போட தான் பழகுறோம். ஆனாலும் ஆனாலும் என்ன, ஊர்ல யாராவது எதனா சொன்னாங்களா?
கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லு. இன்னும் 5 வருஷத்துல நாம 2 பேரும் குடு கிழவி கிழவன் ஆயிடுவோம். அப்போ எதனா சொல்ல சொல்லு. இத பாரு ராதா, இந்த ஊருக்காகலாம் நீ பயப்படாத. அவங்களுக்கு வேற வேலை இல்லை என்று படப்படத்தான் கண்ணன். ராதா அமைதியாக இருந்தாள். என்ன, நான் சொல்றது புரியலையா? கண்ணன், ஊருக்காக நான் பயப்படல, ஆனா உன் மனைவிக்காக தான் பயப்படுறேன். என்னது, சரஸ்வதியா? அவ என்ன சொன்னா? அவளுக்கு நீங்க வர்றதும் நாம தினமும் சந்திச்சு பேசுறதும் பிடிக்கலையா? பிடிக்கலன்னா போகட்டும், நான் அதுக்காகலாம் கவலைப்பட மாட்டேன். இதோ பாரு ராதா, நீ சொன்னதுக்காக தான் நான் அவளை கட்டிக்கிட்டேன். இப்ப அவளே நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா நான் பேசாம இருப்பனா? இல்ல, இங்க வராம தான் இருப்பனா? சொல்லு. முடியாது. நீ என்னோட ஃப்ரெண்டு. நமக்குள்ள இருக்கிற அன்பு அவளுக்கு என்ன தெரியும்? நான் வருவேன், உன்னை வந்து பாப்பேன். தனியா இருக்கிற உனக்கு நான் தான் ஆதரவு, பாதுகாப்பு என்று கண்கள் கலங்க கூறினான். இதோ பாரு, இந்த முள்செடிக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. கண்ணன், எனக்காக நீ உன் வாழ்க்கைய சிக்கல் பண்ணிக்காத. சரஸ்வதி மனசுல எந்த சலனமும் வராத வரைக்கும் நாம பழகணும். அது வேற விஷயம். இப்ப அவ மனசுக்கு பிடிக்கலன்னா நாம ஒதுங்கிடணும். அதுக்காக நம்ம நட்பை விட்டு கொடுத்துக்கலாம், தப்பில்லை. அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு வீம்பு பிடிக்கணும்? முடியாது முடியாது, நான் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. உன்கிட்ட பேசுற அந்த நேரம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதோ பாரு, நீ இப்படி என் மேல இருக்கிற பாசத்தால பேசுற வார்த்தைகள் சரஸ்வதிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த பொண்ணு தப்பாதான் எடுத்துப்பா. குழந்தை போல அடம் பிடிக்காம நான் சொல்றத போல செய். நான் என்ன எங்கேயோ போயிட போறேன், இங்க தானே இருக்கேன். அப்பப்ப நம்ம பார்த்துக்கிட்டா போச்சு. சரி, ஆனாலும் நீ தனியா இருக்கிற ராதா இந்த சமயத்துல? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. என் மனசுல என் நண்பன் நீ இருக்கும் போது எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் நிம்மதியா இங்க இருக்கணும்னு வந்தேன் கண்ணன். ஆனா இப்ப என்னோட நிம்மதியோட உன் நிம்மதியும் சேர்ந்து கெடுத்துடுவோன்னு பயமா இருக்கு. நீ இப்படி அடம் பிடிச்சா அப்புறம் நான் இந்த ஊரை விட்டு... வேண்டாம் ராதா, வேண்டாம். நீ என்கிட்ட பேசலனாலும் நாம தினமும் சந்திச்சுக்கலனாலும் நீ இங்கேயே இந்த ஊர்லயே இரு, அது போதும் எனக்கு என்று குரல் கம்ம கூறிவிட்டு கடகடவன வெளியே சென்றான். அன்னையிலிருந்து எனக்கு மனசே சரியில்லை. அந்த கோபத்தெல்லாம் நான் என் மனைவி மேல காட்டினேன். பாவம், அவ அழுது என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டா. அவளை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருந்தது. எந்த பொண்ணுதான் தம் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட பழகிறத பொறுத்துப்பா? அது நட்பாவே இருந்தாலும் அவளுக்கும் சங்கடமா தானே இருக்கும். அதுவும் என் சரஸ்வதி ஒரு அப்பாவி, அவளுக்கு நான் தான் உலகம். ராதா இங்க வந்ததும் நான் எங்க அவளை விட்டு விலக்கிடுவோன்னு பயம் வந்துட்டு இருக்கு. அதனால அவளையும் காயப்படுத்த விரும்பாம நான் அமைதியாகிட்டேன். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து என் மனசுல ஏதோ ஒரு இனம் தெரியாத சோகம் ஏற்பட்டது. எதுக்காக இப்படி ஆகுதுன்னு நானும் குழம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கேத்தா போல ராதா கிட்ட இருந்து போன் வந்தது. சீக்கிரமா வான்னு என்னை கூப்பிட்டுட்டு போனை வச்சிட்டா. நான் பதறிக்கிட்டு அங்க போனேன். ராதா அமைதியா சோஃபால உக்காந்துட்டு இருந்தா. நான் போனதும் அவ முகம் சந்தோஷத்துல மலர்ந்தது. என்னை கூப்பிட்டு அவ பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டா. சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாவே வளர்ந்து விளையாடி பழகி இருந்தாலும் என் மூச்சு காத்து கூட அவ மேல பட்டதில்லை. ஏன் ராதாவும் என்னை தொட்டதும் இல்லை. என்கிட்ட அன்பா பழகினாலும் ஒரு பெண்ணுக்குரிய பண்போட விலகிதான் இருப்பா. அப்படிப்பட்டவ அன்னைக்கு என்னை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டா. என்கிட்ட நிறைய பேசினா. கண்ணன், நான் உன்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிட்டேன். அதுல முக்கியமான ஒண்ணு, நான் உன்னை காதலிச்சது என்றால் கண்கள் கலங்க. ராதா, என்ன சொல்ற என்று கண்ணன் அலற. ஆமா கண்ணன், அதை உன்கிட்ட சொல்ல நான் தயங்கின நாட்கள் ஏராளம். அதை புரிஞ்சுக்கிட்ட எங்க அம்மா உங்க அம்மா கிட்ட அன்னைக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி பேசும்போது உன் சரஸ்வதியை பத்தி அத்தை சொன்னதை கேட்டு என்கிட்ட வந்து சொல்லி அழுதாங்க. உன்னை சம்மதிக்க வைக்க என்னையே பேச சொன்னாங்க. விதிய பாரு, நான் காதலிக்கிறவனை வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட சொல்லி நானே உன்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நானும் என் மனச கல்லாக்கிக்கிட்டு தான் அன்னைக்கு உன்கிட்ட பேசினேன். நீயும் என்னை விரும்புறது எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசும்போது எங்க நீ என் மேல இருக்கிற காதல சொல்லிட போறியோன்னு நான் பயந்தேன். அப்படி நீ சொல்லிட்டா அதை மறுக்கிற சக்தி எனக்கு இல்லை. அதனால தான் ஒன்றும் தெரியாதது போல நான் நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் கல்யாணம் ஆச்சு.
அவரு ரொம்ப நல்லவர் தான், என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனா என் மனசுல உன் மேல இருந்த காதலை என்னால முழுசா தூக்கி போட முடியல. நீ எனக்கு சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சோம் என் அடி மனசுல உனக்கான இடத்த நான் அப்படியே தான் வச்சிருந்தேன். என் பசங்கள்லாம் செட்டில் ஆனதும் இங்க வந்துடணும், உன் கூட வாழை கொடுத்து வைக்கலனாலும் உன்னை பார்த்துட்டு இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கும் ஏதோ ஒரு சிக்கல் வந்துகிட்டு தான் இருந்தது. ராதா. கண்ணன், நீ எதுவும் பேசாத. நீ எதனா சொல்லிட்டா என்னால தாங்க முடியாது. நீ என்னைக்கும் சங்கடப்படக்கூடாது. அதை என்னால பார்க்கவே முடியாது. வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாத நாம நல்ல நண்பர்களாவே இருப்போம்னு நான் நினைச்சேன். அதுதான் என் மனசுல இருந்த காதலை மறைச்சேன். இன்னைக்கு என்னவோ தெரியல, என் மனசுல இருக்கிறத சொல்லினோன்னு தோணுது. கண்ணீர் வடிய அவளை பார்த்து கொண்டிருந்தான் கண்ணன். கண்ணன், நான் உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா என்றாள். கண்ணீரை துடைத்து கொண்டே கையை நீட்டினான். அவன் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் தாய் மடியில நான் படுத்தது போல இருக்கு என்று அவனை பார்த்து சிரித்து கொண்டே கண்களை மூடினாள். ஏன் ராதா அந்த நிமிஷம் என் உயிர்ல கலந்துட்டா. அந்த கண்ணனோட சிநேகிதி ராதா கண்ணனோட தன் ஐக்கியப்படுத்திக்கிட்டது போல ஏ ராதா இந்த கண்ணனோட ஐக்கியமான நாளா அது மாறிடுச்சு. ஏ ராதா என் மடியிலேயே தன்னோட கடைசி மூச்சு விட்டுட்டா. நான் அழல, ஏன்னா நான் அழறது அவளுக்கு பிடிக்காது. சார் என்று அவர் கைகளை அதிர்ந்து பற்றி கொண்டான் ரமேஷ். ஆமா ரமேஷ், ஏ ராதாவோட மூச்சு காற்றோட கலந்து போயிடுச்சு. அப்புறம் அவங்க பசங்களை வர வச்சு எல்லாம் நடத்தி முடிச்சேன். இதோ இந்த பையில அவ அஸ்தி இருக்கு. அந்த புனிதவதியோட அஸ்திய அந்த புனிதமான கங்கையில கரைக்க தான் எடுத்துட்டு போறேன். இத கரைக்க அவ வயிற்றுல சுமந்த பசங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா அவ மனசுல சுமந்த நானும் அதை செய்யாம இருக்கக்கூடாதுன்னு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் என்று அவர் கையில் இருந்த பையை பார்த்து கண்ணீர் வடித்தார். ரமேஷ் கண்ணீர் வடிய அவர் கைகளை பற்றி கொண்டான். மறுநாள் காலை கங்கா நதி கரையில் ராதாவின் அஸ்தியை கரைக்க சென்ற கண்ணன் நதியோரம் சென்று இறங்கி கடைசி படியில் நின்றார். பையில் இருந்த அஸ்தியை எடுத்துக்கொண்டு தண்ணீரில் இறங்கினார். தண்ணீர் தன் மணாளனை பார்க்கும் கண்ணியை போல் வேகமாக சென்று கொண்டிருந்தது. ரமேஷ் கரையில் நின்று அவரை பார்த்து கொண்டிருந்தான். ராதா, இந்த உலகத்துல நீ இல்லைன்னு என்னால நம்ப முடியல. நீ இல்லாத உலகத்துல நான் வாழவும் ஆசைப்படல. இனிமே இந்த உடல் எதுக்கு? உன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்ச கண்கள் எதுக்கு? உன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசின வாய் எதுக்கு? உன் நினப்ப சுமந்துட்டு இருக்கிற இந்த இதயம்தான் எதுக்கு? உன்னையே எனக்குள்ள கரைச்சிக்கிட்ட இந்த உடல் தான் எதுக்கு? நானும் உன் கூடவே வந்துடுறேன் ராதா என்று நீரில் மூழ்கினார். சற்று நேரத்தில் அங்கே ஒரே குழப்பமாக இருக்க மெதுவாக கண்களை திறந்த கண்ணன் எதிரே ரமேஷ் பதட்டத்தோடு நின்றிருப்பதை பார்த்தார். சார், இப்ப எப்படி இருக்கு? நீங்க தண்ணியில அடிச்சிட்டு போயிட்டீங்க. நல்ல வேலை நான் பார்த்துட்டு வந்து தூக்கிட்டேன். இல்லைன்னா அந்த அஸ்தியோட நீங்களும் போயிட்டு இருப்பீங்க என்றான். என்னது, நான் பொழைச்சிட்டேனா? நான் என் ராதாவோட போகலையா? ராதா என்னை கூட்டிட்டு போலியா? ராதா ஏன் இப்படி பண்ண என்று அவர் மனதிற்குள் புலம்பிக் கொண்டே கதற அவரது செல்போன் ஒலித்தது. அதை ஆன் செய்து சொல்லு சரஸ்வதி என்றார் மெதுவாக. என்னங்க, எங்க இருக்கீங்க? பத்திரமா அங்க போயிட்டீங்களா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் போட்டேங்க, நீங்க எடுக்கல. நான் பயந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நானும் வரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிட்டீங்க. தனியா உங்களை அனுப்பிட்டு நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் என்றாள் சரஸ்வதி குரல் கம்ம. அந்த கங்கையை திரும்பி பார்த்த கண்ணன், இதுக்காக தான் நீ என்னை கூட்டிட்டு போகலையா ராதா? இப்பதான் எனக்கு புரியுது என்று அவர் பெருமூச்சு விட, என்னங்க என்னாச்சு, ஏன் பேச மாட்டேன்றீங்க என்று அலறினாள் சரஸ்வதி. ஒன்னும் இல்லம்மா, நீ பத்திரமா இரு, நான் நாளைக்கு அங்க வந்துடுவேன் என்றார் கண்ணன். இத்துடன் ஸ்நேகிதி கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.